ஹலோ எவ்ரிவன், அனைவருக்கும் இனிய பொங்கல் திரு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி எல்லோரும் சூப்பராக பொங்கல் செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாமா? இன்றைக்கி நான் வந்து 2 பாயிண்ட் டெக்னிக்ஸ்லேருந்து ஒரு ப்ராப்ளம் எடுத்திருக்கேன். 167 2 sum 2 இன்புட் அரே இஸ் சார்ட்டட். இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா வந்து ஒரு அரே கொடுத்துருப்பாங்க அண்ட் டார்கெட் கொடுத்துருப்பாங்க. அண்ட் நம்ம அந்த நம்ஸில் இருக்க 2 வேல்யூஸை சம் பண்ணுறப்ப நமக்கு டார்கெட் கிடச்சிச்சு அப்படின்னா அதோட இண்டெக்ஸ் வேல்யூ நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். இதுதான் வந்து நமக்கான ப்ராப்ளம். நான் ஏன் 2 sum 2 எடுத்திருக்கேன் அப்படின்னா 2 sum 1 அப்படிங்கிற சம் வந்து ஹேஷ் மேப் யூஸ் பண்ணி போட்டால் தான் நமக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி கம்மியாக வரும். ஸோ நான் அதனால அந்த ப்ராப்ளம் இப்போது சால்வ் பண்ணல. இந்த ப்ராப்ளம் பார்ப்போம். நான் வந்து இதுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் அப்ரோச் சால்வ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நார்மல் அப்ரோச். இதில் நம்ம 2 ஃபார் லூப்ஸ் யூஸ் பண்ணி சம் ஆஃப் ஐ அண்ட் சம் ஆஃப் ஐ ப்ளஸ் 1 ஆட் பண்ணுறப்ப நமக்கு டார்கெட் வருதான்னு செக் பண்ண போகிறோம். தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் வந்து ஃபார் இன்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு 0 to n வரைக்கும் ரன் பண்ணுறேன். அண்ட் அனதர் ஃபார் லூப் வந்து ஃபார் இன்ட் ஜே இஸ் ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 1 ஐ ப்ளஸ் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி n வரைக்கும் ரன் பண்ணுறேன். அப்புறம் நம்ஸ் ஆஃப் ஐ ப்ளஸ் ஜே இஸ் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சு அப்படின்னா, தட் மீன்ஸ் டார்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து ஐ ப்ளஸ் 1ஐயும் ஜே ப்ளஸ் 1ஐயும் ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணுறேன். 2 + 7 is equal to 9. தட் இஸ் டார்கெட்டான்னு செக் பண்ணுறேன். எனக்கு கண்டிஷன்ஸ் ட்ரூ. ஸோ நான் வந்து 1, 2 வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். தட் இஸ் அவர் அவுட்புட். பட் இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படின்னா n². எதனால அப்படின்னா நெஸ்டட் ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறனால நமக்கு வந்து n² வருது காம்ப்ளெக்சிட்டி. ஸோ நான் இதை வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நான் வந்து int n is equal to numbers total length போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து int a of is equal to new int of நான் ஒரு அரே க்ரியேட் பண்ணிக்கிறேன். எதுக்கு அப்படின்னா அந்த வேல்யூஸை நம்ம வந்து அரே ஃபார்மேட்டில் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அதுக்காக நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒரு ஃபார் லூப் போட்டுக்கிறேன். ஃபார் int i is equal to 0 i less than n i plus plus. நெக்ஸ்ட்டு நெஸ்டட் ஃபார் லூப் போட்டுக்கிறேன். ஃபார் int j is equal to i plus 1 j less than n j plus plus. நெக்ஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி கண்டிஷன் செக் பண்ணிக்கிறேன். இஃப் நம்பர்ஸ் ஆஃப் ஐ ப்ளஸ் நம்பர்ஸ் ஆஃப் ஜே ஈக்குவல் டு டார்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா நான் ஏ ஆஃப் 0ல் வந்து ஐ ப்ளஸ் 1ஐயும் ஏ ஆஃப் 1ல் வந்து நான் ஜே ப்ளஸ் 1ஐயும் ஸ்டோர் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். இதே நான் ரன் பண்ணி பார்க்குறேன். எனக்கு ரன் பண்ண நான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஸோ நம்பர்ஸ் டாட் லென்த் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னால மறுபடியும் ரன் பண்ணி பார்த்தேன். எனக்கு 3 டெஸ்ட் கேஸுமே பாஸ் ஆயிடுச்சு. இது வந்து நார்மல் அப்ரோச். நான் இப்போ வந்து உங்களுக்கு 2 பாயிண்டர் அப்ரோச் சொல்கிறேன். இதில் வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் இன்புட்டையும் அவுட்புட்டையும். தென் இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா 2 பாயிண்டர்ஸ்னாலே நமக்கு தெரியும் 2 பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணுவோன்னு. ஸோ நான் லெஃப்ட்டை வந்து 0ன்னு வச்சுக்கிறேன் அண்ட் ரைட்டை வந்து n-1ன்னு வச்சுக்கிறேன். தட் இஸ் நான் லாஸ்ட்லேருந்து மூவ் பண்ணிட்டு வருவேன். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் சம் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கிறேன். ஸோ சம் இஸ் ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் லெஃப்ட் ப்ளஸ் நம்ஸ் ஆஃப் ரைட்டு. ஸோ நான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து கண்டிஷன் செக் பண்ணிக்க போகிறேன். என்ன அப்படின்னா இஃப் சம் இஸ் ஈக்குவல் டு டார்கெட்டா அப்படி சொல்லிட்டு நான் செக் பண்ணிக்க போகிறேன். அப்படி டார்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா நான் அந்த வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ண போகிறேன். லெஃப்ட் ப்ளஸ் 1ஐயும் ரைட் ப்ளஸ் 1ஐயும் நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அப்படி சம் இஸ் ஈக்குவல் டு டார்கெட்டாக இல்லை அப்படின்னா நான் நெக்ஸ்ட்டு ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறேன். என்னென்னா சம் வந்து டார்கெட்டை விட கம்மியாக இருக்கா அப்படி சொல்லிட்டு. நமக்கு தெரியும் அரே வந்து சார்ட்டட் ஆர்டரில் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து சம் வேல்யூ வந்து டார்கெட்டை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம லெஃப்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்ருக்கப்ப அந்த வேல்யூ மேட்ச் ஆகக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இல்லை, கம்மியாக இல்லை அப்படின்னா அதிகமாக இருக்குது, டார்கெட்டை விட நமக்கு சம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா நான் ரைட்டு டிக்ரிமெண்ட் பண்ணிட்டு வரேன். ஸோ நான் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு நான் வந்து சம் கண்டுபிடிச்சிக்கிறேன். சம் இஸ் ஈக்குவல் டு 2 + 15 தட் இஸ் 17. அது நம்மளோட டார்கெட் கிடையாது, பட் டார்கெட்டை விட அதிகமாக இருக்குது. ஸோ நான் ரைட்டை டிக்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன் 3ன்னு. நெக்ஸ்ட்டு நான் வந்து சம் இஸ் ஈக்குவல் டு 2 + 11 தென் இஸ் ஈக்குவல் டு 13. ஸோ அது வந்து டார்கெட்டாக இல்லை, அது வந்து டார்கெட்டை விட அதிகமாக இருக்குது. ஸோ நான் மறுபடியும் ரைட்டை வந்து டிக்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன 2 + 7 அது வந்து நமக்கு 9. அது வந்து நம்மளோட டார்கெட் ஈக்குவல். ஸோ 9 இஸ் ஈக்குவல் டு 9 கண்டிஷன் நமக்கு ட்ரூ ஆயிரும். ஸோ நான் இப்போ வந்து லெஃப்ட்டையும் நான் ரைட்டையும் ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன்.
எப்படின்னா நான் லெஃப்ட் +1 ரைட் +1ன்னு. எதனால் அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த இண்டெக்ஸில் இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு அரேயோட இண்டெக்ஸ் நமக்கு தெரியும் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படி சொல்லிட்டு. பட் அவங்க 1லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நான் +1 ஆட் பண்ணிக்கிறேன் ரிட்டர்ன் பண்ணுறப்ப. ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நான் ஃபர்ஸ்ட்டு ப்ரீவியஸாக போட்ட சம்ஸை வந்து நான் வந்து கமெண்ட் போட்டுக்கிறேன். இப்போ நான் மறுபடியும் நியூவாக இந்த கோடை அப்ரோச் போட்டு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து int n is equal to numbers dot length போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு int left is equal to 0 and int right is equal to n minus 1. இது என்ன அப்ரோச் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், தட் இஸ் 2 pointersல எந்த டைப் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். while நெக்ஸ்ட் என்ன போடுறேன்னா while left less than right, நெக்ஸ்ட்டு அதுக்குள்ளார நான் வந்து சம் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கிறேன். சம் இஸ் ஈக்குவல் டு நம்பர்ஸ் ஆஃப் லெஃப்ட் ப்ளஸ் நம்பர்ஸ் ஆஃப் ரைட். ஸோ நான் சொன்ன மாதிரி கண்டிஷன் செக் பண்ணிக்கிறேன். இஃப் சம் இஸ் ஈக்குவல் டு டார்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா நான் ஒரு அரே ஃபார்மேட்டில் ரிட்டர்ன் பண்ணுன்னு சொன்னேன்னா, ஸோ ஈஸியாக ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு ஒரு அரே எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா நியூ இன்ட் ஆஃப் போட்டு நமக்கு என்ன வேல்யூஸ் கொடுக்கணுமோ அதை பேராந்தசிஸில் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு எல்ஸ்எஃப்ல ஒரு கண்டிஷன் போடுறேன். சம் லெஸ் தென் டார்கெட்டாக இருந்தால் லெஃப்ட் ++, அப்படி இல்லைன்னா ரைட் -. லாஸ்ட்டாக எதுவுமே ரிட்டர்ன் ஆகலை, இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா, தட் இஸ் சம் வேல்யூ ஆட் பண்ணுறப்ப டார்கெட் கிடைக்கல அப்படின்னா நம்ம -1 ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ நான் ரன் பண்ணி பார்த்தேன் எனக்கு 2 டெஸ்ட் கேஸுமே பாஸ் ஆயிடுச்சு. அண்ட் ஓவரால் சப்மிட் பண்ணுறப்ப எனக்கு 2 MSல ரன் ஆயிடுச்சு. ஸோ நம்ம சூப்பராக வந்து 11 days கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதே மாதிரி என் கூட சேர்ந்து நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்டே கனெக்டட்.